வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். பாரம்பரிய அரசியல்வாதிகளின் காலம் மாறி சாமானிய மக்களையும் வேட்பாளர்களாக மாற்றிய ஜனாதிபதி அனுர. அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ள ஜனாதிபதி அனுரகுமார. அனுரவின் முதல் அதிரடி அறிவிப்பு. சிஐடியில் பிள்ளையானின் கதி. இனி விரிவான செய்திகள். வடக்கில் தனியார் காணிகளில் அமைக்கப்பட்ட இராணுவ முகாம்களை மூடத் தொடங்கும் ஜனாதிபதி அனுரகுமாரவின் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் தொடர்பாக தமது அதிருப்தியை தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ. இராணுவ முகாம்களை விடுவிப்பதில் வடமாகாணமாக இருந்தாலும் சரி, தென் மாகாணமாக இருந்தாலும் சரி, தேசிய பாதுகாப்பு பேணப்படுவது மிகவும் முக்கியமானது என அவர் தெரிவித்துள்ளார். வடக்கில் இராணுவ முகாம் ஒன்று மூடப்பட்டு அது அமைந்திருந்த தனியார் காணி விடுவிக்கப்பட வேண்டும் என்று பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட உத்தரவு குறித்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கில் இராணுவ முகாம் ஒன்று விடுவிக்கப்பட உள்ளதாகவும் பொதுமக்களுக்கு காணிகளை வழங்குவதற்காக இன்னும் பல இராணுவ முகாம்கள் எதிர்வரும் மாதங்களில் விடுவிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதுகாப்பு தரப்பினருடன் கலந்தாலோசித்து காணிகளை விடுவிப்பது பிரச்சினையல்ல என்றாலும் தேசிய பாதுகாப்பதில் சமரசம் செய்யும் வகையில் அதனை செய்யக்கூடாது. 30 ஆண்டுகால பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடிய இலங்கை இன்று ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்து சுதந்திரத்தை அனுபவிக்கிறது. எனவே வடமாகாணமாக இருந்தாலும் தென் மாகாணமாக இருந்தாலும் தேசிய பாதுகாப்பு பேணப்படுவது மிகவும் முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் வடக்கில் குறிப்பாக எந்த இராணுவ முகாம் பற்றி பேசுகிறார் என்பது குறிப்பிடப்படவில்லை. சமீபத்தில் இராணுவ முகாம் மூடப்படுவது பற்றிய சம்பவம் நடந்தது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கட்கோவளம் பகுதியில்தான். அங்கு தனியார் காணியில் அமைந்துள்ள இராணுவ முகாம்களிலிருந்து இராணுவத்தினரை உடனடியாக வெளியேறுமாறு இராணுவ தலைமையகத்தால் உத்தரவிடப்பட்டது. அந்த உத்தரவின்படி 4 நாட்களுக்குள் குறித்த இராணுவ முகாம்கள் அமைந்துள்ள காணியிலிருந்து வெளியேறுமாறு இராணுவ தலைமையகம் அறிவித்தது. இராணுவ முகாமிலிருந்து வெளியேறும் நடவடிக்கைகளில் இராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளார்கள் எனவும் கூறப்பட்டது. வடமாகாணத்தில் இதுபோன்ற பல இராணுவ முகாம்கள் போர் நடந்த காலப்பகுதியில் தனியார் காணிகள் அமைக்கப்பட்டன. அவற்றில் சில இராணுவ முகாம்கள் மூடப்பட்டன. இருப்பினும் இன்னமும் பல இராணுவ முகாம்கள் தொடர்ந்து தனியார் காணிகளில் செயற்படுகின்றன. இலங்கையில் இதுவரை பாரம்பரிய அரசியல்வாதிகளே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த காலம் மாறி ஜனாதிபதி அனுரவின் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி சாமானிய மக்களையும் வேட்பாளர்களாக நிறுத்தியது. மக்கள் அவர்களையும் தமது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுத்தார்கள். இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு பேருந்தில் போய் இறங்கிய சம்பவம் பெரும் மாற்றத்தின் ஆரம்ப அறிகுறியாக பதிவாகியுள்ளது. குருநாகல் உட்பட சில மாவட்டங்களை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களே இவ்வாறு நாடாளுமன்றத்திற்கு பேருந்தில் இன்று சென்று இறங்கினார்கள். இதை மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் என்று குறிப்பிடுகிறார்கள். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை பார்வையிடவும் நாளைய தினம் முன்னெடுக்க உள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்ளவும் இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆடம்பரமான சொகுசு வாகனங்களில் நாடாளுமன்றத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த நிலையில் தற்போதைய அரசாங்கத்தில் தெரிவு செய்யப்பட்ட புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேருந்தில் விஜயம் மேற்கொண்டுள்ளமை மாற்றத்தை பிரதிபலிக்கின்றது. அனுர ஆட்சியில் மக்கள் எதிர்பார்த்த மாற்றத்திற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகவே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று காலை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் முன்னிலையாகியிருந்த நிலையில் தற்போது அங்கிருந்து வெளியேறியுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் தொடர்பில் அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான சர்ச்சைக்குரிய வீடியோவை பிரித்தானிய சேனல் 4 கடந்த ஆண்டு ஜூன் 8ஆம் திகதி ஒளிபரப்பியது. சுமார் 50 நிமிடங்கள் ஒளிபரப்பான குறித்த காணொலியில் சுவிட்சர்லாந்தில் தங்கியுள்ள பிள்ளையான் அணியின் முன்னாள் ஊடக பேச்சாளரான அசாத் மௌலானா என்பவரே ஒரு தகவலை முன்வைத்தார். ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் சேனல் 4 தொலைக்காட்சி தயாரித்த விசேட காணொலியில் வாக்குமூலம் வழங்கிய அசாத் மௌலானா அதில் சிவனேசத்துறை சந்திரகானனுக்கும் ஏப்ரல் 21 தாக்குதலுடன் தொடர்புடைய தாக்குதல்தாரிகளுக்கும் தொடர்பு இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். பின்னர் சம்பந்தப்பட்ட காணொலியின் உள்ளடக்கம் குறித்து ஆராய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு முறைப்பாடு கிடைத்ததை அடுத்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அசாத் மௌலானா வெளிப்படுத்திய இந்த விடயம் தொடர்பில்
வாக்குமூலம் பெறுவதற்காகவே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசன் துரை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். வாக்குமூலத்தில் பிள்ளையான் என தெரிவித்தார் என்ற தகவல் வெளியாகவில்லை. இந்த விசாரணையில் பிள்ளையானின் கதி என்ன என்ற தகவலையும் வெளியிடவில்லை. புதிய நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தில் பங்கு பெற்றவிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் காலை 9 மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்திற்கு வருகை தருமாறு அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 10வது நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வு நாளைய தினம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதனையடுத்து இந்த விடயத்தினை நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்திற்கு வரும்போது உறுப்பினர்களின் வாகனங்கள் போலீசாரால் அவற்றுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிறுத்தலிடங்களில் அனுப்பி வைக்கப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூடங்களில் நுழைவதுடன் வாக்களிப்பு மணியோசை அடிக்கும் வரை அங்கு தங்கியிருத்தல் வேண்டும் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. துணைவி அல்லது துணைவரோடு வருகின்ற உறுப்பினர்கள் அலுவலர்கள் நுழைவாயில் அருகில் இறங்க வேண்டும். மற்ற எல்லா உறுப்பினர்களும் உறுப்பினர்களின் நுழைவாயிலின் அருகில் இறங்க வேண்டும் என்று இதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாளை 21ஆம் திகதி கூடவுள்ள 10வது நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வின் போது ஜனாதிபதி அனுரகுமார அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார். அரசாங்கத்தின் முதலாவது அதிகாரப்பூர்வ கொள்கை விளக்க அறிவிப்பு, அரசாங்கம் எந்த பாதையில் செல்ல போகின்றது என்பதற்கான விளக்க உரை மற்றும் நாட்டின் வருங்காலம் தொடர்பான திட்டமிடலின் அடிப்படை வரைவு. ஜனாதிபதி அனுர இடதுசாரி பின்னணி கொண்டவர் என்பதால் இதில் சில அதிரடியான அல்லது வழமைக்கு மாறான கொள்கைகள் இருக்கலாம். புதிய நாடாளுமன்றத்தில் பெரும்பாலான உறுப்பினர்கள் புதியவர்கள் என்பதால் நாடாளுமன்ற நிகழ்வுக்கான ஒத்திகை இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. நாடாளுமன்ற அறிக்கையின்படி 10வது நாடாளுமன்றம் நாளை காலை 9:55 மணிக்கு வாக்களிப்பு மணி ஒலித்ததை தொடர்ந்து 10 மணிக்கு ஆரம்ப அமர்வு ஆரம்பமாகிறது. சபையில் செங்கோலை வைத்த பின்னர் நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தல்களை அமர்வுக்கான திகதி மற்றும் நேரத்தை நிர்ணயம் செய்து முதல் அலுவலாக முன்வைப்பார். பின்னர் அரசியலமைப்பின் 64(1) மற்றும் நாடாளுமன்ற நிலையற்கட்டளை 4 அல்லது 5 மற்றும் 6 ஆகியவற்றின் விதிகளின்படி சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவார். பின்னர் சபாநாயகர் சத்தியப்பிரமாணம் அல்லது உறுதிமொழி எடுப்பார். சபாநாயகரின் பதவி சத்தியம் அல்லது உறுதி உரை, நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவி சத்தியம் அல்லது உறுதி உரை, பிரதி சபாநாயகர் மற்றும் குழுக்களின் பிரதி தவிசாளர் வாக்களிப்பினால் தெரிவு செய்தல் என்பன இடம்பெறும். முதலாவது நாளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆசன ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட மாட்டாது என்பதால் தமக்கு விரும்பிய ஆசனங்களில் அமர முடியும் என்பது விசேடமானதாகும். முதற்கட்ட சம்பிரதாயங்களை தொடர்ந்து நாடாளுமன்றம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும். முற்பகல் 11:30 மணிக்கு ஜனாதிபதி அனுரகுமார சபாநாயகர் தலைமையில் அரசியலமைப்பின் 32, 4 மற்றும் 33வது சரத்துக்களின்படி அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையை சமர்ப்பிப்பார். 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரின் ஆரம்ப நிகழ்வை எளிமையான முறையில் நடத்துமாறு ஜனாதிபதி வழங்கிய பணிப்புரைக்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்கு அமைய ஜெயமங்கல் கீதம், முப்படையினரின் அணிவகுப்பு, மரியாதை வேட்டுக்கள் தீர்த்தல் மற்றும் வாகன பவனி என்பன இடைவராது என படைக்கால சேவிரர் குஷான் ஜெயவர்தன தெரிவித்தார். இதற்கு அமைய முற்பகல் 11 மணிக்கு சகல விருந்தினர்களும் தமது இருக்கையில் அமரப்பட உள்ளனர். முற்பகல் 11:10 மணிக்கு நாடாளுமன்ற கட்டடத்தின் பிரதான நுழைவாயிலின் படுக்கட்டு அருகில் கௌரவ சபாநாயகர் வரவேற்கப்பட உள்ளார். அதனைத் தொடர்ந்து முற்பகல் 11:15 மணிக்கு கௌரவ பிரதமர் வரவேற்கப்பட இருப்பதுடன் இதன் பின்னர் கௌரவ ஜனாதிபதியின் வருகை இடம்பெறும். அதன்படி முற்பகல் 11:20 மணியளவில் கௌரவ சபாநாயகர், நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீர உள்ளிட்டோர் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அவர்களை நாடாளுமன்ற கட்டடத்தின் பிரதான படிக்கட்டுகளுக்கு அருகில் வரவேற்க உள்ளனர். இதனைத் தொடர்ந்து படைக்கல சேவித வீரர், பிரதி படைக்கல சேவிதர் மற்றும் உதவி படைக்கல சேவிதர் ஆகியோர் முன் செல்ல சபாநாயகர், நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் ஆகியோரினால் ஜனாதிபதி நாடாளுமன்ற கட்டடத்திற்குள் அழைத்து செல்லப்படுவார். அதன் பின்னர் உடையணி அறைக்கு அழைத்து செல்லப்பட உள்ள ஜனாதிபதி அவர்கள் முற்பகல் 11:25 மணி வரை அங்கிருப்பதுடன் அதனைத் தொடர்ந்து பாரம்பரியத்திற்கு அமைய பிரதி படைக்கல சேவித் செங்கோலை கையில் தாங்கியவாறு படைக்கல சேவிதர், ஜனாதிபதி, சபாநாயகர், செயலாளர் குழு மற்றும் உதவி படைக்கல சேவிதர் என்ற வரிசைப்படி அணிவகுத்து சபா மண்டபத்திற்குள் செல்வார். சபைக்குள் நுழையும் போது உதவி படைக்கல சேவிதர் கௌரவ ஜனாதிபதி என தெரிவித்ததும் ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தமது ஆசனங்களில் எழுந்து நிற்பது பாரம்பரியமாக இடம்பெறும்.
சபா மண்டபத்திற்கு அழைத்து வரப்படும் ஜனாதிபதி அங்கிராசனத்தில் அமர்ந்து சபைக்கு தலைமை தாங்குவார். இதன்போது சபாநாயகர் நாடாளுமன்ற குழு நிலையின் போது அமரும் கீழ்ப்பகுதியில் உள்ள ஆசனத்தில் செயலாளர் குழுவுடன் அமர்ந்திருப்பார். இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியினால் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரை நிகழ்த்தப்பட்டு சபை ஒத்திவைக்கப்படும். 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரின் ஆரம்ப நாள் நிகழ்வில் வெளிநாட்டு ராஜதந்திரிகள், முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் பிரதமர்கள், பிரதம நீதியரசர்கள், உயர்மன்ற நீதிமன்ற நீதிபதிகள், சட்டமா அதிபர், அமைச்சுக்களின் செயலாளர்கள், முப்படை தளபதிகள் மற்றும் போலீஸ் மா அதிபர்கள் உள்ளிட்டோர் விசேட விருந்தினர்கள் கலந்து கொள்வதாக படைக்கல சேவிதர் குஷான் பெர்னாந்து தெரிவித்தார்.